أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகில உலகங்களின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அப்படின்ற இந்த வாக்குறுதியோட அன்பான சகோதரிகளே, ஏக இறைவனுடைய ஈடு இணையே இல்லாத கருணையால ரமதானுடைய இரவுகள்ல ஒரு இரவுல ஒன்று கூடி இருக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் ரப்பு நம்மளுக்காக கொடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இது எவ்வளவு பெரிய நியமா அப்படின்றது இப்ப நம்ம உணர்ந்திருக்கோமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா ரமலானுடைய இரவுகள்ல அல்லாஹுவை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு இடத்துக்காக ரப்ப நம்மள தேர்வு செஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, இன்னும் நமக்கான நம்பிக்கைக்கான ஒளி நிலைச்சிருக்கு அப்படின்றதா அர்த்தம் சகோதரிகளா. அல்லாஹ் நம்ம கிட்ட ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறான். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காயத்தை நிவாரணம் கொடுக்க விரும்புறான். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தவற இறைவன் சரி செய்ய விரும்புறான் அப்படின்றனாலதான் அவனை பற்றி நினைக்கக்கூடிய இப்படிப்பட்ட கல்வி கற்கக்கூடிய சபைகளுக்காக நம்மள தேர்வு செய்யறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் கல்வியை கற்கும் பாதையில் பயணம் செய்கிறார்களோ அவர்கள் சுவனத்தின் பாதையில் பயணம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கல்வி கத்துக்கிறதுக்காக நம்ம போறோம். நம்ம திரும்பி வர்ற வரைக்கும் சொர்க்கத்துக்காக நம்ம பயணம் பண்ற ஆன்மாக்கள் மாதிரிதான் அல்லாஹ்வுடைய பார்வையில நம்ம இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாம ஒருவேளை அந்த பாதையில நம்ம இருக்கக்கூடிய காலத்திலேயே நம்ம மரணிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதை யோசிச்சு பார்க்கையிலே எவ்வளவு ஸ்பெஷலானதா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அழகான பயணத்துலதான் நம்ம இப்ப முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அன்பான சகோதரிகளா, நம்ம இன்னைக்கு எந்த தலைப்புக்காக இங்க ஒன்று கூடியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, முகவரியை தேடி அப்படின்ற ஒரு தலைப்புக்காக தான் நம்ம ஒன்றிணைஞ்சிருக்கோம். இந்த தலைப்புல நேத்து ரொம்ப உன்னதமான ஒரு நபி தோழர முஸாப் இப்னு உமேர் ரதியல்லாஹு அன்ஹு அப்படின்ற அந்த செல்வமான அழகான இளவரசருடைய வாழ்க்கையை தான் நம்ம பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ். அதுல இருந்து அல்லாஹ் நமக்கு 100 படிப்பினைகள் இல்லை அப்படின்னா கூட ஏதாவது ஒரு ஆழமான உன்னதமான படிப்பினையை கண்டிப்பா கொடுத்திருப்பான் அப்படின்ற நம்பிக்கையில இன்னைக்கும் ஒரு உன்னதமான மனிதரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, ஒரு நிமிஷம் நான் உங்க எல்லாரையும் கண்ணை மூடிக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் உங்களோட கண்களை மூடிக்கோங்க. இப்ப இந்த புனித ரமலானுடைய இரவுல நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி ஒரு நிமிஷம் நினைச்சு பார்ப்போம். உங்களுடைய வாழ்க்கையை பத்தி ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. நேத்து நீங்க எப்படிப்பட்ட மனிதரா இருந்தீங்க? இல்ல அப்படின்னா போன வருஷம் இந்நேரம் நீங்க எப்படிப்பட்ட மனிதரா இருந்தீங்க? ஏன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப 2026, 2021 மார்ச்ல 2021 ரமதான்ல எப்படிப்பட்ட மனிதரா நீங்க இருந்தீங்க? இப்ப இன்னைக்கு 2026 ரமலான்ல எப்படிப்பட்ட மனிதரா நீங்க மாறி இருக்கீங்க? உங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய இறைவன் கொண்டு வந்திருக்கான்? எந்த நிமிடம், எந்த தருணம், அல்லாஹுடைய எந்த வார்த்தை உங்களை அவன்கிட்ட இருந்து தூரமா போயிடக்கூடிய ஒரு நிலையா இருந்தா கூட திரும்பி அவன் பக்கமே நெருக்கமா கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் நம்ம யோசிப்போம். கண்களை திறந்துக்கலாம். அன்பான சகோதரிகளா, இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகவரி இருக்கு. அந்த முகவரி நம்மளுடைய ஆஹ் அடையாள அட்டைகள்ல இருக்கக்கூடிய முகவரி இல்ல. நம்ம பேசக்கூடிய முகவரி என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு நிரந்தரமான அங்கீகாரத்தை பூமியில மட்டும் அல்லாம மறுமையிலையும் தேடித் தரக்கூடிய ஒரு அழகான முகவரி. அது நம்முடைய இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அடையாளம். அதுதான் நம்மளுடைய பெர்மனன்ட் அட்ரஸ். அப்போ அல்லாஹ்வுடனான நம்மளுடைய பந்தம், இறைவனுடனான நம்மளுடைய தொடர்பு எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்துதான் நம்மளுடைய அட்ரஸ் அழகான அட்ரஸா இல்ல வருந்தக்கூடிய அட்ரஸா அப்படின்றது நிர்ணயம் ஆகும். சுப்ஹானல்லாஹ். நேத்து முஸாப் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு பார்த்தோம். அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு
செழிப்பான வாழ்க்கைய ஆரம்ப காலகட்டத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் இறுதியில அவங்களுடைய முடிவு எப்படி இருந்துச்சு. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஒரு திருப்பு முனைய அவங்களுடைய இதயத்துல ஏற்படுத்தி, அவங்களுடைய வாழ்க்கையில பூமியில மட்டும் அல்லாம, சுவனத்திலயும் ஒளி வீசக்கூடிய வாழ்க்கையா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்கும், கண்ணீருக்கும் சொந்தக்காரரான மனிதரா எப்படி அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு, புத்துயிர் குடுத்துச்சு அப்படின்றத நேத்து பார்த்தோம். அந்த வரிசையில இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு மனிதருடைய வாழ்க்கைய பத்தி பார்க்க போறோம். இவரு தாபி இல்ல. இவர் ஒரு தபவு தாபிஈன். ஆ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே வாழ்ந்த மனிதர்கள சஹாபாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சஹாபாக்கள்ட்ட இருந்து நேரடியாக கல்வி கத்துக்கிட்ட சஹாபாக்களுடன் சமகாலத்துல வாழக்கூடிய மனிதர்கள தாபியின் அவங்கள பின்பற்றி வந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம். தபவு தாபியின் அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள் கிட்ட இருந்து நேரடியா பின்பற்றி அவங்களுடைய சமகாலத்துல வாழ்ந்த மனிதர்கள் கிட்ட இருந்து பாடம் கத்துக்கிட்டவங்களும் அவங்க கூட வாழ்ந்தவங்களையும் தான் தபவு தாபியின்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற வாழ்க்கை பயணம் யாருடைய பயணம் அப்படின்னு சொன்னா ஒரு தபவு தாபியினுடைய பயணம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாழ்க்கை பயணத்தை இதுக்கு முன்னாடி கேட்டவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆனா கேட்காதவங்களுக்கு இது நிச்சயமா நம்மளுடைய இதயங்களை ஒரு நிமிஷம் உழுக்காம கண்டிப்பா இந்த கதை முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உருக்கமான திருப்புமுனை அப்படின்ற வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு வாழ்க்கை வரலாறு இருக்க முடியும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த மனிதருடைய வாழ்க்கை வரலாறு தான் அந்த டைட்டிலுக்கு ரொம்ப பொருத்தமான வாழ்க்கை வரலாறு. அப்ப இவர் யார் அப்படின்னு சொன்னா இவர் ஒரு பயங்கரமான கொள்ளை கூட்ட தலைவர். சுப்ஹானல்லாஹ். வழிப்பறி கொள்ளையர்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைவே ராபரா இருந்த ஒரு கிரிமினலா இருந்த அங்க இருக்கக்கூடிய அந்த சமகாலத்துல வாழ்ந்த எல்லா மனிதர்களும் யார பார்த்து பயங்கரமா பயந்தாங்களோ, ஐயோ இந்த ஆள் வந்துட்டான் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பொருளாதாரத்தை ஃபுல்லா நம்ம கிட்ட இருக்க பொருளை ஃபுல்லா கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம திருடிட்டு போயிருவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல அந்த திசையில வாழ்ந்த எல்லா மனிதர்களும் பயந்த ஒரு மனிதர். இந்த மனிதருடைய வாழ்க்கைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கருணையால ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தினான். அந்த திருப்பு முனையினால இப்படி பயங்கரமான வழிப்பறி கொள்ளையக்காரரா இருந்தவருடைய வாழ்க்கை ஒரு மிக உன்னதமான பெரிய ஸ்காலரா மாத்துச்சு. எந்த அளவுக்கு ஸ்காலர் அப்படின்னு சொன்னா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய டீச்சர் ஆகக்கூடிய அளவுக்கு ஸ்காலராகவும் மஸ்ஜிதுல் ஹரமுடைய இமாம் தலைமை இமாம் காபாவுடைய தலைமை இமாம் ஆகக்கூடிய ஒரு உன்னதத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னா இவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட திருப்பு முனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருப்பான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மனிதர் இவருடைய திருட்டுத்தனத்துக்கு எப்படி அடையாளப்படுத்தி முதல்ல காட்டப்பட்டாரோ ஆனா அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த மனிதர் இரையச்சத்திற்கு பகரமான மனிதராக ஒரு சிறந்த இறை நம்பிக்கையாளராக அடையாளம் காட்டப்பட்டார். அல்ஹம்துலில்லாஹ். இவர் வேற யாரும் இல்ல. இவர் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்ற அந்த தபு தாபியினுடைய வாழ்க்கையை தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். அன்பான சகோதரிகள், இவருடைய வாழ்க்கை வரலாறுக்குள்ள போய் இவருடைய வாழ்க்கையில என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எப்படி அந்த டேர்னிங் பாயிண்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். ஒரு திருடனா இருந்தவரு, ஒரு கிரிமினலா இருந்தவருக்கு அல்லாஹ் அவனுடைய வீட்டுக்கு இமாமா இருக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தானா, இதெல்லாம் சாத்தியம் தானா அப்படின்னு சொல்லி நம்மள வியக்க வைக்கக்கூடிய இந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, நிஜமாவே அல்லாஹ் நாடுனா அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஏறத்தாழ ரெஜுவனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. சொல்றதா இருந்துச்சு அப்படின்னா புனர் நிர்மாணம், புத்துயிர் நிஜமாவே இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ரெவல்யூஷனை அல்லாஹ் ஒரு மனிதன் கிட்ட இப்படி கொண்டு வர முடியும் அப்படின்றத நீங்க நம்புறீங்களா? எனக்கு நீங்க சாட்ல ஆன்சர் பண்ணலாம். இன்னும் ஒரே ஒரு சிஸ்டர் தான் பதில் சொல்லியிருக்காங்க. வேற யாருக்குமே நம்பிக்கை இல்லையா? மாத்துவான். ஆனா இந்த அளவுக்கா மாத்திருவான்?
ஒரு திருடனா இருந்திருக்காரு. உலகமே அவரை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு மோசமான ஆளா இருந்திருக்காரு. அடுத்தவங்களுடைய உரிமைகள்ல வந்து விளையாடக்கூடிய ஒரு மனுஷனா இருந்திருக்காரு. இப்படி ஒரு மோசமான மனுஷனுக்கா வந்து அல்லாஹ் வந்து மஸ்ஜிதுல் ஹரமுடைய இமாமா இருக்கக்கூடிய பாக்கியத்தையும், பெரிய பெரிய உன்னதமான ஸ்காலர்ஸ்க்கு இஸ்லாமிய வரலாறுல இருக்கக்கூடிய அந்த அப்படிப்பட்ட உன்னதமான மனிதர்களுக்கு ஆசிரியரா இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுப்பானா என்ன? அல்லாஹ் இவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை செய்வானா என்ன? உங்களுக்கு இதுல நம்பிக்கை இருக்கா? ஓகே. அல்லாஹ் நாடினா கண்டிப்பா மாத்துவான். அல்ஹம்துலில்லாஹ். எஸ், அல்லாஹ் நாடினால் எதுவும் நடக்கும். சரி, ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, அப்ப இவ்வளவு நம்பிக்கை இருக்குல்ல. அல்லாஹ் நாடினா எதை வேணா மாத்துவான், யார வேணா மாத்துவான், தலைகீழ சூழல் எப்படி வேணா மாறும் அப்படின்ற இவ்வளவு நம்பிக்கை இருக்கும் போது நம்மள இன்னும் அல்லாஹ்வை விட்டு தூரமா வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய எந்த பாவம் நம்மள இன்னும் தடை செஞ்சுட்டு இருக்க சகோதரிகளா? அல்லாஹ் விட்டு எவ்வளவு தூரமா போயிருந்தாலும் சரி, இல்ல மலையளவுக்கு வானத்தளவுக்கு பாவங்களை சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் சரி, அல்லாஹ் கிட்ட திரும்பி போகணும்னு நினைக்கும் போது, சிச்சி உன்னால எல்லாம் முடியாது, எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கு, அல்லாஹ் உன்னை அவ்வளவு ஈஸியா மன்னிச்சிருவான்னு நினைக்கிறியா? உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனை மனிதர்கள் எவ்வளவு இபாதாக்கள் செய்யறாங்க, அவங்களோட உன்னை கம்பேர் பண்ணும் போது நீ அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கெல்லாம் தகுதியே இல்லாத ஆன்மா, தயவு செஞ்சு தௌபா செஞ்சுட்டு திரும்பிடலாம் அப்படின்னு நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை நம்மளுடைய சொந்த மனசாட்சியே ஷைத்தானோட சேர்ந்து நம்மள வந்து அல்லாஹ் கூடிய அருள்ல இருந்து தூரமாக்கிட்டு இருக்க சகோதரிகளை. இன்னைக்கு ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, நம்ம ரப்புடைய கருணைய, நம்மளுடைய ரப்புடைய மன்னிக்கும் திறனை, நம்மளுடைய ரப்புடைய ஆஹ் அரவணைக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு ஞாபகப்படுத்துறது மூலமா நம்மள திரும்பி நம்மளுடைய இறைவன் கிட்டயே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாலமா இன்ஷா அல்லாஹ் அமையும் அப்படின்ற நம்பிக்கையோடு இவங்களுடைய வாழ்க்கை வரலாறுக்குள்ள நம்ம ஸ்டெப் பண்ணி இன்ஷா அல்லாஹ் போகலாம். அன்பான சகோதரர்களா, ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்ற அந்த மனிதர் சமர்கண்ட் அப்படின்ற இப்ப இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அது வந்து உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஈராக், ஈரான் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சமர்கண்ட் அப்படின்ற அந்த இடத்துல பிறந்து அதுக்கப்புறம் சில காலகட்டங்கள் கடந்து ஈராக்ல இருக்கக்கூடிய கூஃபா அப்படின்ற அந்த நகரத்துக்கு வந்து இவங்க இடம்பெயர்ந்து போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஃபுதைல் வந்து ஆரம்ப காலகட்டத்துல வழிப்பறி கொள்ளையரா இருந்த அந்த காலகட்டத்துல எப்படிப்பட்ட பாதைகள்ல போய் திருடக்கூடியவரா இருந்தாரு அப்படின்னு சொன்னா, மக்காவுக்கும் கூஃபாவுக்கும் இடைப்பட்ட அந்த பாதைகள்ல இரவு நேரங்கள்ல வந்து கொள்ளையடிக்கக்கூடிய மனிதரா இருந்தார். யாராவது அந்த பாதையில வந்து வியாபார கூட்டமோ இல்ல அவங்களுடைய குடும்பத்தோடையோ பொருட்களை எடுத்துட்டு பொக்கிஷங்களை எடுத்துட்டு வரும்போது அவங்களுடைய மனசு நிறைய பயத்தோட தான் வருவாங்க. ஐயோ, இந்த பாதையில தானே புதையல் வந்து திருடனா இருக்கான், இவன் நம்மள புடிச்சான் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஈவு இறக்கமே இல்லாம திருடிடுவானே, அப்ப இவன் இருக்கிற நேரமா தயவு செஞ்சு நம்ம போயிடக்கூடாதே அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் பயப்படக்கூடியவங்களா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எப்படிப்பட்ட கொள்ளையரா இருந்தார் அப்படின்னா, ரொம்ப திறமையான கொள்ளையரா இருந்தார். ஒரு ஒரு இன்ச் கூட மிஸ் ஆகாம அவரு செய்யணும்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயத்த ரொம்ப துல்லியமா, கச்சிதமா எந்த தடையுமே விடாத அளவுக்கு திருடக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த கொள்ளையரா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபுதைலுடைய வாழ்வாதாரமே திருட்டுதான். இவர் வந்து எந்த அளவுக்கு அப்படின்னா வேற எந்த தொழிலுமே இவர் செய்யல. இவர் தொழிலே திருட்டுதான். அப்ப அடுத்தவங்களை வந்து அநீதம் இழைச்சிட்டு தான், அடுத்தவங்களுக்கு அநீதம் இழைச்சிட்டு அவங்களுடைய பொருளையும் பொக்கிஷங்களையும் திருடிதான் அவங்களுக்கு ஆபத்தையும் பயத்தையும் ஏற்படுத்திட்டு தான் இவர் வந்து அன்றாடம் அவருடைய சாப்பாட்டுக்கே பயன்படுத்தக்கூடியவர் இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான கொள்ளைக்காரன் இருந்தாரு. இது மட்டும் இல்லாம ஃபுதைலுடைய மனசுல வந்து இன்னொரு பலவீனம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து ரொம்ப ஆழமா நேசிக்கக்கூடியவரா இருந்தார். அந்த பெண்ணுடைய நேசம் வந்து அவருடைய மனச வந்து ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு, அவருடைய மனசையே வசப்படுத்தி இருக்கக்கூடிய அளவுக்கு மதிமயங்கி போய் அந்த பெண்ணுடைய அன்புலையும் வந்து அவர் இருந்தார். எந்த அளவுக்கு அப்படின்னா, திருடுற இந்த பொருள்ல ஒரு பெரிய தொகையை வந்து, ஒரு பெரிய அமௌண்ட, பெரிய ஷேரை அந்த பெண்ணுக்கு வந்து கொடுக்கக்கூடியவராகவும், அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் வந்து அந்த அந்த மனசுல இருந்த அந்த இச்சையுடைய காரணமாக அந்த பெண்ணை போய் இரவு நேரங்கள்ல வந்து திருடிட்டு போய் அந்த பெண்ணை போய் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு மனிதராகவும் இருந்தார். நீங்க நினைக்கலாம், அப்ப அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கலையா? இஸ்லாத்தை ஏத்துக்காத காலகட்டத்துல நீங்க பேசுறீங்களானா இல்ல. அவர் வந்து பிறப்பால முஸ்லிம் தான். முஸ்லிமா இருந்தும் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சத்திய செய்தியை அறியாத ஒரு அறியாமை காலகட்டத்துல தான் அவர் வாழ்ந்தார். அவருக்கு வந்து
அப்பவே அவர் திருடும் போது, மன இச்சைகளுக்கு ஆட்பட்டு அந்த பெண்ணோட வாழும் போதே அவருக்கு அல்லாஹ்னா யாருன்னு தெரியும். அவருக்கு எது சரி, எது தப்பு அப்படின்றது தெரியும். ஆனாலும் ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு பகலும் பாவத்துக்கு மேல பாவங்களா வருஷக்கணக்கா செஞ்சுட்டு இருந்தக்கூடிய ஒரு மனிதன் தான் ஃபுதைல் இப்னு இயாத். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த மனிதர் இப்படிப்பட்ட ஒரு மனிதரா மஸ்ஜிதுல் ஹரமுக்கு இமாமா வர்ற அளவுக்கு என்ன செஞ்சாரு அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்கு. என்ன செஞ்சாரு அப்படின்னா, அந்த நேரம்தான் அல்லாஹ் அவர் மீது கருணை காட்டிய அந்த நேரம்தான் அவருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்த அந்த நேரம். அன்பான சகோதரிகள், ஒரே ஒரு நைட்டு தான், ஒரே ஒரு அல் குர்ஆனுடைய வசனம் தான் இந்த மொத்த வாழ்க்கையும் அப்படியே புரட்டி போடக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான அற்புதமா அமைஞ்சுச்சு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, எப்பயும் போல ஒரு நைட்டு திருடுறதுக்கு வந்து காத்துட்டு இருக்காரு. திருடிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, மன இச்சை வந்து அவரை தூண்டுது. அவர் என்ன செய்யறாரு, அந்த பெண்ணை போய் பாக்குறதுக்காக போறாரு. அந்த பெண்ணை போய் பாக்குறதுக்காக போகும்போது நேர்மையானது இல்லைல்ல அந்த உறவு. அப்ப சுவர் ஏறி குதிச்சுதான் உள்ள போகணும் அப்படின்ற முயற்சியில அவர் என்ன செய்யறாரு, ரெண்டு கையையும் வச்சு சுவர் ஏறி குதிக்கிறதுக்கு வந்து தயாரா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அவருக்கு ஒரு வாய்ஸ், ஒரு குரல் கேக்குது. ஒரு குரல் கேக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, யாரோ ஒரு மனிதர் வந்து அல் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை வந்து ஓதுறாரு. அந்த குரல் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு, அழகா இருக்கு. அந்த இருட்டான அந்த நேரத்துல கூட நேரடியா போய் அவரோட இதயத்தை கிழிச்சு உள்ள போற அளவுக்கு அது சக்தி வாய்ந்த ஒரு குரலா இருக்கு. அது யாருன்னு தெரியல, அந்த மனிதர் யாருன்னு தெரியல. அது என்ன அப்படின்னு சொன்னா, எந்த குர்ஆனுடைய வசனம் அப்படின்னு சொன்னா, சூரத்துல் ஹதீத் 57வது அத்தியாயத்துடைய 16வது வசனம். சுபஹானல்லாஹ். இந்த வசனம் தான் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆன அந்த மனிதருடைய இதயத்துல திருப்பு முனையை ஏற்படுத்தின வசனம். அந்த வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, அலம் யானி லில்லதீன ஆமனு அன் தஹ்ஷ குலூபுஹும் லி ذிக்ரில்லாஹ். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணையை பாருங்க. இந்த குர்ஆனுடைய வசனத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்பிக்கை கொண்டார்களே அவர்களுக்கு அவர்களுடைய இதயங்கள் அல்லாஹுவையும் அவன் இறக்கி வைத்துள்ள உண்மையான வேதத்தையும் நினைத்தால் அஞ்சி நடுங்கும் நேரம் இன்னும் வரவில்லையா? சுப்ஹானல்லாஹ். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களுடைய இதயங்கள் அல்லாஹுவையும் அல்லாஹ் இறக்கி வைத்துள்ள இந்த உண்மையான வேதத்தையும் நினைத்தால் அஞ்சி நடுங்கும் நேரம் வரலையா அப்படின்றதான் அந்த குர்ஆனுடைய வசனம் சகோதரி. ஒரு செவத்துல வந்து அங்கிட்டும் குதிக்காம இங்கிட்டும் இறங்காம நட்டநடுவுல தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல பெரிய பாவத்தை செய்ய போறாரு, அதுக்குள்ள குதிச்சுட்டா. அப்ப அந்த நேரத்துல ஒரு குர்ஆனுடைய வசனம் இவருடைய காதுல கேட்கணும்ன்றது என்ன நியதி? காதுல கேட்டுட்டு கடந்து போயிராம, சரி இப்ப போய் இந்த பாவத்தை செஞ்சுட்டு அப்புறமா மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்றது கூட இல்லாம, அந்த நிமிடமே நின்னு இதயத்தை கிழிச்ச இந்த வசனத்துக்கு பதில் சொல்லணும் அப்படின்றது என்ன நியதி? இதுதான் அல்லாஹ்வுடைய அழகான நியதி. சகோதரிகளா, அந்த வார்த்தை திரும்ப திரும்ப அவருடைய காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அஞ்சி நடுங்கும் நேரம் வரவில்லையா? அஞ்சி நடுங்குற நேரம் வரலையா அப்படின்ற அந்த வசனம் திரும்ப திரும்ப அவருடைய காதுல கேட்டுட்டு இருக்கு. இப்ப ஃபுதைல் பின்னொரு காலத்துல இதுக்கு விளக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் யாரோ ஒரு மனிதர் ஓதுன மாதிரி எனக்கு தோணல. நேரடியா அல்லாவே என்கிட்ட கேக்குற மாதிரி இருந்துச்சு. ஃபுதைலே, இன்னும் உனக்கு பயந்து நடுங்கக்கூடிய நேரம் வரலையா? இன்னும் எவ்வளவு காலம்தான் இந்த பாவத்திலேயே இப்படியே நீ நிலைச்சிருப்ப? எவ்வளவு காலம்தான் என்னை விட்டு தூரமாவே இருக்க போற அப்படின்னு சொல்லி ரப்பே என்கிட்ட நேரடியா கேட்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னொரு காலத்துல ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியே இந்த வசனத்துடைய தாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது விளக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்ப இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, சுவத்துல ஏறி குதிக்கிறதுக்காக கைய வச்சு ஏறதான் செஞ்சிருக்காங்க. இன்னும் அந்த பக்கம் குதிக்கல. அப்படியே அதிலேயே அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. அதிலேயே உறைஞ்சு போயிட்டாங்க. உறைஞ்சிட்டு அவங்களுடைய கை அப்படி நின்றுது. கை மட்டும் இல்ல, அவங்களுடைய மனசும் அப்படியே நிறைஞ்சிருது. ஒரு நிமிஷம் வந்து பயத்தால அப்படியே நடுநடுங்கி போயிருது. மனசு பூரா என்ன தோணுதுன்னா, ச்சீ! எவ்வளவு கேவலமான ஒரு மனுஷனா, எவ்வளவு மோசமான பிறவியா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எத்தனை பேரை வந்து கதற விட்டுருக்கோம். எத்தனை பேருடைய சாபத்துக்கு வந்து ஆளாயிருக்கோம். இன்னும் எவ்வளவு கேவலமான அருவருத்தக்க விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை நமக்கு இவ்வளோ விஷயங்களை தாண்டியும், "ஃபுதைலே, உனக்கு திருந்துறதுக்கான நேரம் இன்னும் வரலையா?" அப்படின்ற அந்த வார்த்தை வந்து எவ்வளவு கடினமான வார்த்தையா ஃபுதைலுடைய இதயத்துல இடி மாரி விழுந்துச்சு சகோதரிகளே. என்ன பண்ணிட்டாரு? அப்படியே அந்த செவத்துல இருந்து
அந்த பக்கம் அந்த வீட்டுக்குள்ள குதிக்கிறதுக்கு பதிலா இந்த பக்கம் அந்த தெருமணிலேயே குதிச்சிடுறாரு. குதிச்சுட்டு அவர் அந்த இருட்டுக்குள்ளேயே அல்லாவே நேரடியா கேட்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னார்ல, அதனால அல்லாஹ் கிட்ட நேரடியாவே அவரே பதில் சொன்ன மாதிரி ஒரு பதில வந்து சொன்னார். பலா யா ரப்பி, நாம் யா ரப்பி, நேரம் வந்துருச்சு என்னுடைய இறைவனே, நிச்சயமா அஞ்சி நடுங்கக்கூடிய அந்த நேரம் வந்துருச்சு என்னோட ரப்பே அப்படின்னு சொல்லி ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த தருணத்துல அஞ்சி நடுங்குற நேரம் வரலையா அப்படின்ற அல்லாஹுடைய அந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்களோ அந்த நேரம்தான் அவங்களுடைய உண்மையான முகவரியை தேடி அவங்க பயணிக்கக்கூடிய அழகான திருப்பு முனையா மாறிச்சு. அன்பான சகோதரிகளை, செவத்துல ஏறாம கீழே குதிச்சாங்க, அந்த வீட்டுக்குள்ள போகாம திரும்பி போனாங்க. அந்த அந்த நிமிஷம் அவங்க முடிவு பண்ணாங்க, இனிமே சாகிற வரைக்கும் இந்த பாவமான பழைய வாழ்க்கைக்கு நம்ம திரும்பவே கூடாது அப்படின்றத அந்த நொடியில முடிவெடுத்தாங்க. அவங்க கொஞ்சம் காலகட்டம் எடுத்துக்கல, ஒரு மாசத்துல குறைச்சிக்கலாம், இல்ல இன்னைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் திருடிக்கலாம், டெய்லி திருடணும் இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் திருடிக்கலாம், டெய்லி பார்க்க வந்தோம் இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பார்க்க வரலாம், அப்புறமா அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சலுகைகளையுமே விடாம, ரப்பே நீ நேரடியா என்கிட்ட கேட்டல, நான் நேரடியா இப்ப பதில் சொல்றேன்டா அல்லா, நேரம் வந்துருச்சுடா அல்லா, நிச்சயமா அந்த நேரம் வந்துருச்சு, திரும்பி இந்த மோசமான வாழ்க்கை பக்கம் நான் முகத்தை கூட திருப்ப மாட்டேன் அப்படின்னு முடிவு செஞ்ச அந்த தருணம் தான் ஃபுதைலுடைய வாழ்க்கையில திருப்பு முனையாக அமைந்த அந்த தருணம். அன்பான சகோதரிகள், இங்க என்ன நடந்துச்சு? இங்க என்ன மேஜிக் நடந்திருக்கு? யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு குரான் வசனம் தான், ஒரே ஒரு ஒற்றை குரான் வசனம் தான். இந்த ஒரு குரான் வசனம் ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரனை வழிகாட்டக்கூடிய ஞானம் மிக்க மஸ்ஜிதுல் ஹரமுடைய தலைவரா இமாமா மாத்திருக்கு அப்படின்னா சுபஹானல்லாஹ். பெரிய லெக்சர் யாரும் அவங்க கொடுக்கல, இல்ல தொடர்ச்சியா வந்து 10 நாள் 15 நாள் தொடர்ச்சியா யாரும் அந்த குரான் வசனத்தை ஓதிக்கிட்டே இல்ல. ஒரு செகண்ட் தான், ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷத்தை விட கம்மியான நேரத்துல நேரடியா அல்லாஹ்வே அவர்கிட்ட பேசின மாதிரி இருந்த அந்த நேரம் சுபஹானல்லாஹ் அவருடைய வாழ்க்கைய அப்படியே தலைகீழ மாத்திச்சு. இதுதான் அல்லாஹுடைய ஆற்றலும் அல்லாஹுடைய வார்த்தையான அல் குரானுடைய ஆற்றலும். அன்பான சகோதரிகள், சுபஹானல்லாஹ். அன்பானவர்கள், அப்ப இதுக்கப்புறம் என்ன நடக்குது? இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, புனர் நிர்மாணம் நடக்குது. கிட்டத்தட்ட அடையாளமே தெரியாம புத்தம் புதுசா அந்த மனிதரை வந்து உருவாக்குன மாதிரி ஒரு அழகான விஷயம் வந்து இந்த இடத்துல நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அவருடைய பயணம் இருளில இருந்து ஒளியை நோக்கி நகரக்கூடிய ஒரு அழகான பயணமா மாறுது. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இரவுக்கு அப்புறம் புதையல் ஒரு நாள் கூட ஒரு பொழுது கூட திருடவும் இல்லை, அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு தவறான உறவு கொள்வதற்குடைய எண்ணத்துல அங்க போகவுமே இல்லை. அவ்வளவுதான், முடிச்சுட்டேன் என்னுடைய வாழ்க்கை, இந்த கேவலமான அருவருப்பான பக்கங்கள் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய பக்கங்களை ஃபுல்லா கிழிச்சு தூக்கி தூர வீசிட்டு அல்லாஹ் கிட்ட கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிட்டாரு ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப அந்த ஹைவேஸை விட்டு வந்துட்டாரு, அந்த பாவம் நிறைந்த அந்த வாழ்க்கையை விட்டு வந்துட்டாரு. அவருடைய வாழ்க்கைய வந்து மொத்தமா அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சு சரணடைஞ்சிட்டு, ச்சே இத்தனை வருஷ வாழ்க்கையை இவ்வளவு கேவலமா வீணாக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்தி ரப்பு கிட்ட தௌபா செஞ்சு அவன் பக்கம் திரும்பி போகணும் அப்படின்ற முடிவை அந்த நேரத்துல அந்த இரவுல ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எடுக்கிறாங்க. சில வரலாற்று குறிப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல அவர்னால நிக்கவே முடியல, எங்கேயாவது தனியா போய் உட்கார்ந்து ரப்ப கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அந்த இருள்ல போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்காரு, யாரு கண்ணுக்கும் நம்ம படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்துல சில மனிதர்களுடைய பேச்சு சத்தம் கேக்குது. ஏய், இந்த பாதை வந்து மோசமான பாதை, இது கூஃபாக்கு போற பாதை, இந்த பாதையிலதான் அந்த வழிப்பறி கொள்ளைக்காரன் ஃபுதைல் இருப்பான், அவன் கண்ணுல மட்டும் மாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம உயிருக்கும் ஆபத்து, நம்மளுடைய பொருளுக்கும் ஆபத்து, அவன் கண்ணுல படுறதுக்கு முன்னாடி போயிடணும், ப்ளீஸ் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில மனிதர்கள் வந்து பயந்து நடுங்கி பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை அவர் கேட்கிறாரு. அவ்வளவு அருவருப்பா இருக்கு அவருக்கு, அவரை நினைக்கும் போதே ரொம்ப கேவலமா இருக்கு. சி, எப்படி ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மனிதர்களுக்கு முன்னாடி வந்து, இனிமே புதையில பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, இனிமே என்னுடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் உங்களுடைய எந்த பொருளையும் எந்த பொருளாதாரத்தையும் திருடக்கூடிய புதையலா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கள் முன்னாடி சொல்லிட்டு அப்படியே நகரக்கூடியவரா புதையில் இருந்தாரு அப்படின்னு சொல்லி சில வரலாற்று குறிப்புகள் சொல்லுது.
அந்த நேரத்துல ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்யறாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்தாரோ, அப்ப இனிமே அந்த அளவுக்கு எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கைய அல்லாஹ் நேசிக்கக்கூடிய வாழ்க்கையா, அல்லாஹுக்காக இந்த அல்லாஹ்வுடைய பாதையில கல்வி கற்கக்கூடிய வாழ்க்கையா, அவனை வணங்கக்கூடிய வாழ்க்கையா மாத்தணும் அப்படின்ற முடிவெடுக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அழகா இருக்கு சகோதரிகளா! அல்லாஹ் இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, அவர் மனசுல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கான். அவர் அல்லாஹ் கிட்ட கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணி அல்லாஹ்வின் பக்கமே திரும்பி வர்றதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். பாவத்தை மட்டும் மன்னிச்சு அவரை ஏத்துக்கல. அவருடைய கண்ணியத்தை, அவருடைய அந்தஸ்தையே நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு சுப்ஹானல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்த்தி கூட்டிட்டு போயிருக்கான். இது ரப்பனால மட்டும்தான் முடியும். அல்லாஹ்னால மட்டும்தான் இந்த அற்புதத்தை நிகழ்த்த முடியும் அப்படின்னா, அதுக்கு ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வாழ்க்கையும் ஒரு அழகான சான்று சகோதரர்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட இந்த மனிதர் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னா, அங்க இருந்து கிளம்பி ஈராக்ல இருந்து கிளம்பி மக்காவுக்கு பயணம் செய்றார். மக்காவுக்கு பயணம் செய்து மிகச்சிறந்த ஆசிரியர்களிடம் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவரா இருக்கு. அவருடைய தொழுகையை சரி செய்யறாரு. அவருடைய வணக்க வழிபாடுகளை சரி செய்யறாரு. அதிகமான நேரம் உட்கார்ந்து உட்கார்ந்து தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்யறாரு. இவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம், மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம், ரப்பே என்னை மன்னிச்சிரு 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 அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுவ தன்னுடைய கண்ணீரால நெருங்காத நாட்களே ஃபுதைலுடைய வாழ்க்கையில இல்லாத அளவுக்கு கல்வி கத்துக்கிறதுலயும் அல்லாஹுவை வணங்குறதுலயுமே எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கை பயணத்தை கழிக்கக்கூடியவரா இருக்கார். சுபஹானல்லாஹ். இத பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஆசிரியர்கள் யார் அப்படின்னா, ரொம்ப பிரபல்யமான ஆசிரியர்கள் தான் இவங்களுடைய ஆசிரியர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல சிலர் யார் அப்படின்னு சொன்னா, ஜாஃபர் அல் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மத் இப்னு இஷ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யஹ்யா இப்னு சயீத் அல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க இமாம் மாலிக்குடைய டீச்சரா. அப்ப இந்த மாதிரி ரொம்ப பிரபலமான ஞானம் மிக்க ஆசிரியர்கள் தான் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஆசிரியர்களா இருக்காங்க. பின்னொரு காலத்துல இவங்க நல்ல கல்வி தேர்ச்சியான அந்த காலகட்டத்துல இவங்க கிட்ட ரொம்ப பிரபல்யமான ஞானம் நிறைந்த ஸ்காலர்ஸ் தான் இவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. அப்ப ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, வியப்புல ஆழ்ந்து போயிருவோம். சுப்ஹானல்லாஹ். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் சுஃபியான் இப்னு உனைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபு நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படிப்பட்ட உன்னதமான மனிதர்கள். சாரி அல் சக்கத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நிறைய பேர் கூட நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு நம்ம இன்னும் ஞானத்தின் பக்கம் நெருங்காத மனிதர்களா தான் இருக்கோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்மளுடைய இந்த நிலையை மாத்தி நம்மளுடைய ஞானத்தை அவனுடைய பாதையில செலவு செய்யறதுக்காக நம்மளை தேர்வு செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இப்படிப்பட்ட உன்னதமான மாணவர்களையும் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அழகான அந்தஸ்துகளை இவங்களுக்கு அழகான பட்டங்களை, கௌரவங்களை அல்லாஹ் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்கான். இவங்களுக்கு எப்படிப்பட்ட பட்டங்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஆபித் அல் ஹரமைன். 2 ஹரமைன் அப்படின்னு சொன்னா மக்கா, மதீனா. சரியா? மஸ்ஜித் நபவி, மஸ்ஜிதுல் ஹரம். இந்த 2 ஆலயங்களுக்கும் இந்த 2 ஆலயங்கள்லயுமே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த இறை அடிமை, இறை நம்பிக்கையாளர்ல மிகச்சிறந்த இறை நம்பிக்கையாளர் அப்படின்ற ஒரு பட்டம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம சுப்ஹானல்லாஹ் இவங்களுக்கு ஹரமுடைய இமாம், இமாம் அல் ஹரம் அப்படின்ற பட்டமும், ஷேக் அல் ஹரம். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய இல்லமா இருக்கக்கூடிய காபத்துல்லாவுடைய ஷேக், மிகவும் ஞானம் வாய்ந்த ஆசிரியர் அப்படின்ற பட்டமும், ஷஹீத் அல் இஸ்லாம், இஸ்லாத்திற்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு மனிதர், ஷஹீத் அல் இஸ்லாம். சுபஹானல்லாஹ். இமாம் ரப்பானி, ஞானமான அல்லாஹ்வுடைய அருள் நிரம்பிய ஒரு தெய்வீகமான ஆசிரியர் அப்படின்ற அந்த பட்டம் மட்டும் அல்லாம, முஅல்லிம் அல் ஹைர், அவங்களுடைய மாணவரான அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஆசிரியருக்கு இந்த பட்டத்தை கொடுக்குறாங்க. ஃபுதைலுக்கு இந்த பட்டம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, டீச்சர் ஆஃப் குட்னஸ், நன்மையை எத்தி வைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆசிரியர் அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரியா, எப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்பர்மேஷன்! இது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய இந்த வாழ்க்கை வரலாறு நம்மள இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நம்மள தூங்க விடாத அளவுக்கு ஒரு வரலாறா கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இப்படி இப்படி வாழக்கூடிய இந்த மனிதர் வந்து என்ன செஞ்சாரு சுப்ஹானல்லாஹ்? எப்படி வந்து அவருடைய வாழ்க்கைய வந்து இப்படி அமைச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, முழுசா தன்னுடைய வாழ்க்கைய முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு வந்து அப்படியே அர்ப்பணம் பண்ணிட்டாரு. அப்படியே அல்லாஹ் முன்னாடி வந்து கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிட்டாரு. கம்ப்ளீட்டா சரண்டர் ஆன அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட கண்ணியத்த குடுக்குறான்? தன்னுடைய பழைய வாழ்க்கைய அழிச்சு, புது அடையாளம் குடுக்கிறது மட்டுமல்லாம, நெனச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்துல உயர்த்தி வச்சு அழகு பார்க்கக்கூடியவன் தான் நம்மளுடைய இறைவனா இருக்கான் சுப்ஹானல்லாஹ். அப்ப சில நேரங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இரவு நேரங்கள்ல வந்து அவ்வளவா தூங்கவே மாட்டாங்களாம் சகோதரிகளா. நெறைய நேரங்கள் வந்து முழிச்சே தான் இருப்பாங்களாம். நெறைய நேரங்கள்ல வந்து வணங்கிட்டே தான் இருப்பாங்களாம். தொழுதுட்டே தான் இருப்பாங்களாம். அப்போ ஒரு மனிதர் வந்து அவர்ட்ட வந்து கேட்டாங்க. "நைட்டு நேரம் நீங்க தூங்கவே மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? நைட்டு ஃபுல்லா தூங்க மாட்டாரு. திருடுவாரு, தவறான இச்சைக்கு ஆட்படுவாரு. ஆனா இப்பயும் தூங்க மாட்டேங்கிறாரு. ஆனா இப்ப என்ன செய்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, "மரணத்தை பற்றிய நினைவு என்ன வந்து தூக்கத்த விட்டு தூரமாக்குது. அது மாதிரி நியாய தீர்ப்பு நாள், அந்த தீர்ப்பு நாளுடைய நினைவு என்ன ஓய்வெடுக்கிறதுல இருந்து தடை செய்யுது." சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு தடவ சொன்னாராம், "இப்ப மலக்குல் மவுத் உங்களுடைய வாசல்ல நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க கடைசியா என்ன செய்ய விரும்புவீங்க? அத இப்ப செய்யுங்க." அப்படின்றதுதான் அவருடைய உபதேசங்கள்ல ஒரு முக்கியமான உபதேசமா இருக்குமா. சுப்ஹானல்லாஹ். யாராவது நம்ம கிட்ட இப்ப மலக்குல் மவுத் நம்மளுடைய வாசல்ல நிக்கிறாங்க. நம்ம உயிர கைப்பற்ற வந்திருக்காங்க. நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, நம்ம கடைசியா என்ன செய்ய விரும்புவோம் சகோதரிகளே? நினைக்கையிலேயே வந்து பயமா இருக்கு. ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் வந்து பாதுகாக்கும். நவுது பில்லா. வாசல்ல நிக்கிறாங்க. 10 மினிட்ஸ் டைம் குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ. ரூஹ அப்புறம் எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 10 நிமிஷம் வந்து சுப்ஹானல்லாஹ் அப்படி ஒரு இபாதத்தான மனிதர்களா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்கவே மாட்டோம். என்ன செய்யறதுன்னே தெரியாது. அழுகிறதா, தொழுகிறதா, திக்ரு செய்றதா, இல்ல பிள்ளைங்கள்ட்ட ஏதாவது நசீகத் செய்றதா என்னன்னே தெரியாது. அந்த 10 நிமிஷத்துல நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படிப்பட்டதா இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய உயிரோட இருக்கிற வரைக்கும் வாழுங்க அப்படின்றதுதான் அவங்களுடைய உபதேசமா இருந்துச்சு அப்படின்னா, எப்படி ஒரு உணர்தல் வந்து அல்லாஹ் வந்து அந்த இதயத்துல ஏற்படுத்தி குடுத்திருப்பான். இது எப்படிப்பட்ட உன்னதமான ஞானத்துடைய வெளிப்பாடு சகோதரிகளே! இந்த கேள்வி இப்ப நம்ம நெனச்சு பாருங்களேன். வாசல்ல மலக்குல் மவுத் நிக்கிறாங்க. 10 நிமிஷம் தான் நமக்கு டைம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஈமானுடைய உறுதி, நம்மளுடைய தக்வாவுடைய உயரம் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹைப்ல போயிரும். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட அழகான உபதேசங்களுக்கு சொந்தக்காரராக தான் சுப்ஹானல்லாஹ் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாங்க. இவங்க அடிக்கடி என்ன சொல்லிட்டே இருப்பாங்களாம், மனிதர்களுக்காக உங்களுடைய பாவத்த விட்டுறீங்க அப்படின்னா, அது ஷிர்க். பாவத்த நிஜமாவே விடணும் அப்படின்னா, அல்லாஹ்வுக்காக உங்களுடைய பாவத்த விடுங்க. அதுதான் தக்வா அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களுக்காக நீங்க ஏதாவது நல்லது செய்றீங்க, மனிதர்கள் உங்கள பாராட்டணுன்றதுக்காக ஏதாவது நல்லது செய்றீங்க அப்படின்னா, அதுவும் ஷிர்க் தான். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அது அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. அதுதான் உண்மையான இஹ்லாஸ் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய அந்த டீச்சிங்ஸ் எல்லாமே நேரடியா மனசுல போய் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பயிற்றுவித்துல தான் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து டீச் பண்ணுவாங்களாம். அப்ப ஒரு காலகட்டத்துல எந்த மனுஷன பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுனாங்களோ, அதே மனுஷன எல்லாரும் தேடி வந்து நேசிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு அழகான டிரான்ஸ்ஃபர்மேஷன தான் இந்த ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி குடுத்தான். நெறைய பூமியில இருந்து நெறைய பேர் வந்து ஃபுதைலுடைய காலகட்டத்துல அவர தேடி வருவாங்களாம். ஒரே ஒரு செஷன் மட்டும் ஃபுதைல் நடத்தக்கூடிய இந்த வகுப்புகள்ல ஏதாவது ஒரு வகுப்பு இல்ல ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட கொஞ்ச நேரம் உட்கார்ற வாய்ப்பு கிடைச்சிராதா? அல்லாஹ் வந்து அவங்களுடைய ஞானத்தின் மூலமா நம்ம மனசுல மாற்றத்தை ஏற்படுத்திற மாட்டானா? அப்படின்ற ஒரு தேடுதலோட அவர் வர்ற இடத்துல இருந்து பயந்து ஓடுன அந்த மனிதர்கள், அவர் இருக்கிற இடத்த தேடி வர்ற அளவுக்கான வாய்ப்பையும், சூழலையும் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் ஏற்படுத்தி குடுத்தான் அப்படின்னு சொன்னா, நினைக்க நினைக்க எவ்வளவு வியப்பா இருக்கு சகோதரிகளா! சுப்ஹானல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல். இந்த ஆற்றல் ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு மட்டும் இல்ல. உங்களுக்கும், எனக்கும் இப்ப வரைக்கும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. அன்பான சகோதரிகளா! அப்ப ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்ற இந்த மனிதருடைய வாழ்க்கை நமக்கு இன்னைக்கு சில அழகான படிப்பினைகள வந்து குடுக்க போகுது. 5 படிப்பினை தான். நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில திருப்புமுனையா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே இல்ல. அப்ப முதல் படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிப் போவதற்கு இது இன்னும் தாமதமான காலகட்டம் இல்ல சகோதரிகளே.
ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இனிமே ரப்ப கிட்ட போய் என்ன செய்ய போறேன்? ஏற்கனவே ரொம்ப மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். அல்லாஹ் வந்து என்ன மன்னிக்கவா போறான்? அந்த அன்னைக்கு அதை செஞ்சேன்ல, அது 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை செஞ்சேன்ல, அதெல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்கு நினைச்சு பார்த்தாலே. அல்லாஹ் என்னை கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ மன்னிப்பு கேட்டேன்னா மன்னிப்பு கேட்கலனா என்ன அப்படின்ற அந்த சிந்தனை எல்லாம் தாண்டி, சுப்ஹானல்லாஹ், அன்பான சகோதரிகள், என்ன செஞ்சிருந்தாலும் சரி, அல்லாஹ் விட்டு எவ்வளவு தூரமா போயிருந்தாலும் சரி, நம்மளுடைய கடந்த காலம் எவ்வளவு இருள் நிரம்பிய காலகட்டமா இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய வாசல்கள் நமக்காக இந்த நிமிஷம் கூட திறந்திருக்கு. சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் இரவு நேரங்கள்ல வந்து கை நீட்டி உட்கார்ந்திருக்கான். எதுக்காக அப்படின்னா, பகல் நேரங்கள்ல நம்ம செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு யாராவது இரவு நேரங்கள்ல ரப்பு கிட்ட திரும்பி போயிட மாட்டோமா அப்படின்னு ஏக்கத்தோட ரப்பு நமக்காக இரவு நேரங்கள்ல அவனோட கை நீட்டி உட்கார்ந்திருக்கான். அதே மாதிரி ரப்பு பகல் நேரங்கள்லயும் அவனோட கை நீட்டி உட்கார்ந்திருக்கானாம். என்னுடைய அடியான் இரவு நேரத்துல செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு பகல் நேரத்துல என்கிட்ட திரும்பி வந்துட மாட்டானா அப்படின்னு சொல்லி. அன்பான சகோதரிகள, இது யாருக்கோ யாருடைய இறைவனோ உட்கார்றதில்ல. நமக்காக நம்முடைய இறைவன், உங்களுக்காக உங்களுடைய இறைவன் பிரத்யேகமாக முழுசா காத்துட்டே இருக்கான். சாதா நாட்கள்லயே காத்துட்டு இருக்கான் அப்படின்னா, இந்த ரமலானுடைய காலகட்டங்கள் எவ்வளவு ஸ்பெஷலான நேரம் சகோதரி. அல்லாஹ் கிட்ட நெருங்குறதுக்கு நம்மள இன்னும் எது தடை செஞ்சுட்டு இருக்கு? எது நம்மளுடைய ரப்புடனான நம்மளுடைய அன்பை இன்னும் தூரமாக்கிட்டு இருக்கு? தாமதப்படுத்த வேண்டாம். அது 5 நிமிஷம் நான் அப்புறம் இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு கூட நினைக்க வேணாம். மனசுல இப்ப அந்த சிந்தனை வந்துட்டா கூட சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய கை விரிச்சே தான் இருக்கு. இப்ப கூட 10:38க்கு கூட மார்ச் 7ஆம் தேதி 2026 இறைவனுடைய கை உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும் அவங்கிட்ட திரும்பி போகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நேரத்திலேயே விரிச்சுதான் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். 2வது படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆனுடைய ஒரே ஒரு வசனம் நம்மளுடைய மொத்த வாழ்க்கையும் மாத்தக்கூடிய பலமும், ஆற்றலும், வல்லமையும் இருக்கு. அப்ப ஏன் ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு இருந்த அதே குர்ஆன் தானே நம்ம கையிலயும் இருக்கு. ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய இதயத்தை மாத்தின அதே சூரத்துல் ஹதீதுடைய 16வது வசனம் நம்ம கிட்டயும் தானே பேசுது. சுப்ஹானல்லாஹ். ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய இதயத்தை உலுக்கிய அந்த வசனம், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடுங்கும் நேரம் இன்னும் வரவில்லையா அப்படின்றது நம்ம கிட்டயும் தானே அல்லாஹ் நேரடியா பேசுறான். அப்போ குரான ஒரு நாவல வாசிக்கிற மாதிரி, கதை புத்தகத்த வாசிக்கிற மாதிரி, சடங்கு சம்பிரதாயத்துக்கான ஒரு புத்தகமா, இந்த ரமலானுக்குள்ள இத்தனை குரான் முடிச்சிடணும் அப்படின்ற சிந்தனையோட வாசிக்கிற மாதிரி இல்லாம, என்னோட ரப்பு என்கிட்ட நேரடியா பேசுறான். எந்த நேரத்துல வேணா என்னோட இறைவன் பூட்டி இருக்கக்கூடிய என்னோட இதயத்தை திறப்பான் அப்படின்ற நம்பிக்கையோட வாசிக்கும் போது, ஹுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலையுடைய இதயம் திறந்தது போல, நம்மளுடைய இதயமும் திறக்கிறதுக்கான அழகான வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. இதுதான் 2வது படிப்பினை. 3வது படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையான பாவ மன்னிப்பு, உண்மையான இறைவனிடம் திரும்புதல் அப்படின்றது உடனே நடக்கும் சகோதரிகளா. அதுக்கு வந்து நேரம், காலம் இல்ல. கொஞ்சம் டைம் கேட்காது, எக்ஸ்கியூஸ் கேட்காது, ப்ரோகாஸ்டினேட் பண்ணாது. நாளைக்கு பண்றேன், நாளை கழிச்சு பண்றேன் அப்படின்னு சொல்லி தாமதப்படுத்தாது. மனசு மாறணும். அது மனுஷர்களுக்காக இல்ல அல்லாவுக்காக மாறணும் அப்படின்னு நினைச்சிருச்சு அப்படின்னா, அது உடனே மாறிடும். அப்ப உண்மையான மன்னிப்பின் பக்கம் நம்ம இருக்கோமா அப்படின்றத சிந்திக்க வேண்டிய நேரம் அழகான படிப்பினைய ஹுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலையுடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்குது. 4வது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஒரு மனுஷனை மாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டான் அப்படின்னா, சுப்ஹானல்லாஹ், அது உடனே செஞ்சிருவான். அந்த மனுஷனை மாத்துறது மட்டும் இல்லாம அவனுடைய அவனுடைய வாழ்க்கையோட தரத்தையே அப்படியே உயர்த்திடுவான். பாவத்தை மன்னிச்சுட்டு கிளீன் ஸ்லேட்டா மட்டும் ஆக்கல அவரு. ஹுதைல் இப்ப நல்ல மனுஷன் ஆயிட்டாருப்பா, இப்ப திருடுறது இல்ல அப்படின்றது ஆக்கல. ஃபுதைலுடைய பழைய அடையாளமே மறந்து போற அளவுக்கு மஸ்ஜிதுல் ஹரமுடைய இமாம் ஆக்கிட்டான் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் ஒரு மனிதனை மன்னிக்கணும் அப்படின்னு நாடிட்டான் அப்படின்னா, அந்த மனிதருடைய வாழ்க்கையில மன்னிப்பு மட்டும் இல்லாம அவருக்கான அந்தஸ்தையும் உயர்த்தக்கூடியவனாக இறைவன் இருக்கான் அப்படின்றதும் இந்த வாழ்க்கையில இருந்து நமக்கான அழகான படிப்பினை.
அஞ்சாவது படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா, ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவ்வளவு பெரிய ஸ்காலர் ஆனதுக்கு அப்புறமும் கூட உலகமே அவரை கொண்டாடின அந்த காலகட்டத்துல கூட அவருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு இதயத்தை பரிசளிச்சிருந்தான் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அவருடைய பழைய வாழ்க்கையை எண்ணி அவர் கண்ணீர் சிந்தாத நாள் இல்லையா சகோதரிகளா? அவ்வளவு ஒரு பணிவையும் தன்னுடைய தவறுகளுக்காக வருந்தக்கூடிய ஒரு உள்ளத்தையும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். அதனால என்னதான் அல்லாஹுடைய அருளால நம்மளுடைய கண்ணியத்தை இறைவன் உயர்த்திட்டாலும் நம்ம எங்க இருந்து வந்தோம், நம்மளுடைய பழைய நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. அது மட்டும்தான் நம்மளுடைய இதயத்துக்கு பணிவை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம மறக்க கூடாது. அப்படின்ற இந்த 5 படிப்பினைகள் தான் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை. அன்பான சகோதரிகள், இந்த நேரத்துல எனக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒரு 7 கேள்வி இருக்கு. வேணும் அப்படின்னா இந்த கேள்விகளை எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்க தொழக்கூடிய அந்த நேரத்துல, குறிப்பா இரவு இரவு தொழுகையை தொழக்கூடிய அந்த நேரத்துல இந்த கேள்வியும் நமக்கு நாமளே கேட்கும் போது சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பெரிய டிரான்ஸ்பர்மேஷனை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் இறைவனுடைய புறத்துல இருந்து வரக்கூடிய இந்த 7 கேள்விகளுக்கு இருக்கு. இல்ல அப்படின்னா நீங்க ரெக்கார்டிங் கேட்கிறதா கேட்டுக்கோங்க, சரியா? சரி, முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு திருப்புமுனை ஏற்படுத்திய அந்த இரவுடைய நேரத்துல அவங்க ஒரு செவர ஏறினாங்கல்ல ஒரு பாவம் பண்றதுக்கு. இன்னைக்கு நம்ம எந்த செவர ஏறி நட்ட நடுவுல நிக்கிறோம் சகோதரிகளா? எந்த செவர ஏறி நட்ட நடுவுல நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எந்த பாவம், எந்த பழக்கம், எந்த அட்டாச்மெண்ட் திரும்ப திரும்ப நம்மள அல்லாஹ் கிட்ட இருந்து நெருங்க விடாம காலை புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கு? நம்ம பேசக்கூட புரணியா, நம்ம விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பொய்களா, இல்ல நம்மளுடைய தாய் தந்தைக்கோ இல்ல கணவனுக்கோ இல்ல நம்ம கூட இருக்கக்கூடிய உறவினர்களுக்கோ யாருக்கோ கீழ்ப்பட்டு அல்ல அன்பால நேர்மையா இருக்காம முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி நம்ம காட்டக்கூடிய அந்த நயவஞ்சகத்தனமா, இல்ல தொழுகைய அந்த நேரத்துல தொழாம ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையில காட்டக்கூடிய அசட்டையும் பொடுபோக்குமா, இல்ல நம்மளுடைய பொருளாதாரம், நம்ம சம்பாதிக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் ஹலாலானது தானா, இல்ல இதுல அல்லாவுக்கு பிடிக்காத ஹராம் ஏதாவது கலந்திருக்கா அப்படின்னு சொல்லி இவ்வளவு விஷயங்கள் இருக்கே. இதுல எந்த சுவரை இன்னைக்கு நைட்டு நம்ம ஏறி நிக்கக்கூடியவங்களா இருக்கும்? அந்த குரானுடைய வசனம் காதுக்குள்ள விழுந்த உடனே அந்த சுவரை ஏறி குதிக்காம கீழே இறங்குனாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு இரவு நம்மளுடைய எந்த பாவத்துல இருந்து நம்ம கீழே இறங்க போறோம் அப்படின்றத நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் சகோதரிகளா. அப்ப இதுதான் நமக்கு நாமளே கேட்க வேண்டிய முதல் கேள்வி. எந்த செவரு, எந்த பாவத்திற்கான செவரை நம்ம ஏறி நிக்கிறோம், எதுல இருந்து நம்ம கீழே இறங்கணும் அப்படின்றதுதான் நமக்கான முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, எத்தனையோ குரான் வசனங்களை கேட்டுக்கிட்டே தானே இருக்கும். எத்தனையோ குரானுடைய வசனங்கள் நம்மளுடைய காதுகள்ல மட்டும் அல்லாம நம்மளுடைய இதயத்திலையும் சேர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தானே இருக்கு. ஆனா ஏன் எந்த குரான் வசனத்தையும் நம்ம காதுக்குள்ள மட்டும் வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டு மனசுக்குள்ள வாங்கி மாற்றத்தை ஏற்படுத்தாம இருக்கும் சகோதரிகள்? அப்ப இன்னைக்கு இரவு நம்ம நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் அல்லாஹுடைய வார்த்தைகள் நம்ம மனசுல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம் இன்னும் வரல அப்படின்றத நம்ம யோசிக்கணும். எத்தனை முறை அல்லாஹ் அவனோட பக்கம் நம்மள திரும்ப சொல்லி கூப்பிடும் போது கூட நம்ம ரப்பே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் இன்னும் உங்ககிட்ட திரும்பி வர்றதுக்கெல்லாம் டைம் இருக்கு, எனக்கு என்ன வயசாயிருச்சு, நான் எனக்கு இளமையில தானே இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய அழைப்பை புறக்கணிச்சுட்டு ரப்ப விட்டு ஏன் இன்னும் தூரமாவே இருக்கும்? எத்தனையோ நேரத்துல அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுறதுக்கு முயற்சி செய்யதான் சகோதரிகளா செய்யறான். நிறைய நேரம் நம்ம தனிமையில இருக்கும் போது, நிறைய நேரம் பொழுது போகாம மொபைலையோ இல்ல புக்ஸையோ பேப்பரையோ இல்ல டிவியையோ புரட்டிட்டு இருக்கும் போது எத்தனையோ தருணங்கள்ல ரப்பு நமக்காக காத்துட்டு தான் இருக்கான். என்னுடைய இந்த அப்து என்கிட்ட திரும்பி வரமாட்டானா அப்படின்னு காத்துட்டு தான் இருக்கான். அவனுடைய அந்த காத்திருப்போட வெளிப்பாடா இந்த குரான் வசனத்தை எப்படியாவது அவன் மனசுல புகுத்திட மாட்டோமா அப்படின்னு சொல்லி சில குரானுடைய வசனங்கள் மூலமா நம்மள அவனின் பக்கம் அழைக்கக்கூடியவனா தான் இருக்கான். இப்ப ஏன் இன்னும் நம்மளுடைய மனசு அதை உள்வாங்காம இருக்கு? எப்பதான் அல்லாஹுவை நினைத்து அஞ்சு நடுங்கி அவனின் பக்கம் நெருங்கக்கூடிய நேரம் குரானுடைய வார்த்தைகள் மூலமா நமக்கு வரப்போகுது அப்படின்றத யோசிக்கணும்.
மூணாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஹுதைல் ரஹமத்துல்லாஹி அலைஹி குரானுடைய அந்த வசனத்தை கேட்டு அஞ்சு நெடுங்கிற நேரம் இன்னும் வரலையாப்பா அப்படின்னு கேட்டோம்னா, வந்துருச்சு ரப்பே, வந்துருச்சுடா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லி உடனே அந்த தவறுல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டு திருந்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ, அது மாதிரி நம்ம எப்ப பலா யா ரப்பி, நான் யா ரப்பி அப்படின்னு சொல்ல போறோம் சகோதரிகளா. ஆமாண்டா யா ரப்பே, நிஜமாவே அந்த நேரம் வந்துருச்சுடா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்ப அல்லாவுக்கு பதில் சொல்லிட்டு அவனை நெருங்க கூடியவங்களா நம்ம இருக்க போறோம் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் நம்ம சிந்திக்கணும் சகோதரிகள். அல்ஹம்துலில்லாஹ். நாலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஃபுதைல் மாதிரி ஒருத்தர், ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரரா இருந்த ஒருத்தர்னால இமாமா மாற முடியும், அந்த அளவுக்கு அல்லாஹ்வால ஒருத்தரை மன்னிச்சு கண்ணியப்படுத்த முடியும் அப்படின்னா நம்ம ஒண்ணு கிரிமினல் இல்லையே. ஃபுதைல் ரஹமத்துல்லாஹி அலைஹி செஞ்ச மாதிரி வழிப்பறி கொள்ளையோ இல்ல பெரிய பெரிய குற்றங்களையோ நம்ம செய்யலையே. இன்னும் வந்து கண்ணுக்கு தெரியாத இல்ல வந்து உணர முடியாத அளவுக்கு ஹராமான இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு அவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்குமா அப்படின்ற அளவுக்கும் நம்ம இல்லையே. அப்படி இருக்கும் போது ஃபுதைல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அப்படின்ற ஒரு அப்துக்கு அல்லாஹ் மன்னிச்சு கண்ணியத்தை கொடுக்கும் போது உங்களுக்கும் என்னையும் மன்னிச்சு ரப்பு நம்மளையும் கண்ணியப்படுத்த மாட்டானா என்ன? அல்லாஹ் அல் கஃபூரா இருக்கான் அப்படின்றதுல விட்டு நம்ம மனசுல இருந்து அவநம்பிக்கையை ஏற்படுத்துறது எது சகோதரிகளே? அஞ்சாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, என்னோட ரப்பு தானே, அல்லாஹ் தானே, அல்லாஹ் தான் கருணையாளனா இருக்கானே, எப்ப பார்த்தாலும் அர் ரஹ்மானாவும் அர் ரஹீமாவுமே இருக்கானே, அல்லாஹ் தான் எப்ப மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்புடைய வாசலை திறந்தே தானே வச்சிருக்கான். அதனால கொஞ்ச நாள் போகட்டும், ரமலான் முடியட்டும், அப்புறமா பாத்துக்கலாம், இப்ப எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி இன்னும் எனக்கு நேரம் இருக்கு, இன்னும் எனக்கு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கருணைய அசால்ட்டா எடுக்கக்கூடிய மனிதர்களா நம்ம இருக்கோமா என்ன? அந்த நேரத்துல ஃபுதைல் சொல்லலையே, நான் வந்துட்டேன், ஏறினதான் ஏறிட்டேன், கடைசியா ஒரு தடவை பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை பார்த்துட்டு மட்டும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலையா அவங்க. அப்படியே செய்ய போற செயலை நட்டனுடல நிறுத்திட்டு உடனே தான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினாங்க. அதனாலதான் அல்லாஹ் இவ்வளவு ஒரு மகத்துவமான கண்ணியத்தை கொடுத்திருக்கான். ஆறாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும் அப்படின்னு நீங்க முடிவு செஞ்சுட்டீங்கன்னா, அல்லாஹ் தான் அல் வஹாபா இருக்கான்ல, கேட்கறதை விட தாராளமா வாரி வழங்குறதுக்கு தயாரா இருக்க அல் வஹாபா இருக்கான்ல. அப்ப ரப்பு கிட்ட திரும்பணும் முடிவு பண்ணிட்டா, ரப்பே என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. ரப்பே என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சு என்னை புதுசா வந்து மீண்டும் வந்து அழகா உருவாக்கிரு, என்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிரு, என்னுடைய வாழ்க்கையே வந்து அழகா உருமாற்றிரு அப்படின்னு சொல்லி ரப்பு கிட்ட வந்து துவா கேட்கக்கூடியவங்களா இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு சகோதரிகளா. மன்னிப்பை மட்டும் கேட்கறத விட்டு என்னுடைய வாழ்க்கைய உயர்த்தி கண்ணியப்படுத்தி புத்தம் புதுசா மாத்திரு அப்படின்ற இந்த பிரார்த்தனை ரொம்ப அழகான பிரார்த்தனை. இதை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தயாரா இருக்கான், கேட்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். இப்படி புதுசா புத்துயிர் கொடுக்கிறான்ல, அப்படிப்பட்ட இறைவனுக்கு பேருதான் அல் பாரியோ. சுபஹானல்லா, தோற்றுவிப்பவன். தோற்றுவிக்கிறதுனா என்ன? ஒண்ணுமே இல்லாத விஷயத்த புதுசா ஆரம்பிக்கிறதுனா தோற்றுவிக்கிறது. அப்ப இவ்வளவு பாவங்களால கலங்கங்களால நிரம்பி இருக்கக்கூடிய இந்த இதயம் எப்படி ரப்ப வந்து ஒரு ஆன்மால ஒரு ஒரு ஆன்மாவை புதுசா உருவாக்கி நமக்கு உயிர் கொடுத்தானோ, அதே மாதிரி இந்த கலங்கம் நிறைந்ததை ஃபுல்லா அழிச்சிட்டு நம்மளுடைய ஆன்மாவுக்கு அழகா திரும்பி புதுசா ஒரு தோற்றத்தை கொடுக்கறது அல் பாரிவோ அப்படின்ற அந்த இறைவனால மட்டும்தான் முடியும். அதனால இன்ஷா அல்லாஹ் இனிமே பாவ மன்னிப்பு கேட்கும்போது ரப்பே என்னை மன்னிச்சிரு அப்படின்றது மட்டும் இல்லாம, ரப்பே என்னை மன்னிச்சிரு, என்னுடைய ஆன்மாவை கலங்கமே இல்லாத புது ஆன்மாவை மாத்திரேன் ப்ளீஸ்டா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்கும் போது நிச்சயமாக ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாதிரி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இன்ஷா அல்லாஹ் ஏற்படும். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியா ஏழாவது கேள்வி என்ன அப்படின்னா, நினைச்சு பாருங்களேன், ஹுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த திருப்புமுனை மாதிரி இன்னைக்கு இரவு இப்ப 10:50க்கு நம்மளுடைய வாழ்க்கையில திருப்புமுனை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, இனி மிச்சம் இருக்கக்கூடிய நம்மளுடைய லைஃப் முழுக்க எப்படி இருக்கும் சகோதரிகளா? நம்மளுடைய பழைய முகவரிய தொலைச்சிட்டு புது முகவரிய அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அழகா வாரி வழங்கி கொடுத்துருவான். நம்மளுடைய வாழ்க்கையுடைய பயணத்தை மட்டுமில்ல, நம்ம திரும்பக்கூடிய அந்த திசையுடைய பாதைய கூட ரப்ப மாத்திருவான். சுபஹானல்லாஹ்.
அப்ப சரியான பாதையின் பக்கம் நம்மளுடைய சரியான முகவரிக்கு நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு ரப்பு ரெடியா தான் இருக்கான். போறதுக்கு நம்ம தான் இன்னும் ரெடி ஆகல. எப்ப ரெடி ஆகும் சிஸ்டர்ஸ்? இந்த 7 கேள்விகளை திரும்ப திரும்ப நம்மளுக்கு நாமே கேட்டுக்கிறதன் மூலமாக கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு ஒரு அழகிய புத்தம் புதிய அடையாளத்தை ஏற்படுத்துவான் அப்படின்றதுல ஆழமான நம்பிக்கை கொள்ளக்கூடிய மனிதர்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம மாறும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, எப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கை இந்த வாழ்க்கை! அப்ப நமக்கான திருப்பு முனை காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு இன்னைக்கு இரவு நமக்கு நாமளே அதே சூரத்துல் ஹதீத் 57வது அத்தியாயத்துடைய 16வது வசனத்தை எடுத்து நீங்களே அமைதியா வாசிச்சு பாருங்களேன். இன்னும் அல்லாஹுக்கு அஞ்சி நடுங்கக்கூடிய அந்த நேரம் வரவில்லையா? அந்த நேரம் இன்னும் வரலையா அப்படின்றத நமக்கு நாமளே கேட்டுக்குவோமே. நமக்கு நாமளே சில கேள்விகளை இப்ப கேட்டு பார்ப்போமே. அந்த நேரம் இன்னும் வரலையா? ஃபஜருடைய தொழுகைய ரமதானுடைய காலகட்டங்கள்ல மட்டுமல்லாம எல்லா காலகட்டமும் சரியான நேரத்துல 5 நேர தொழுகையையும் நிறைவேற்றக்கூடிய நேரம் இன்னும் நமக்கு வரலையா? சில இடங்கள்ல மட்டும் ஹிஜாப போட்டுட்டு சில இடங்கள்ல ஹிஜாப அணியாம நம்மள நாமளே ஏமாத்திக்க முயற்சி செய்யறோமே. எல்லா இடங்கள்லயும் இரையச்சம் அப்படின்ற அந்த ஆடையோட சேர்ந்து சரியான ஹிஜாபை அணியக்கூடிய அந்த நேரம் இன்னும் நமக்கு வரலையா? இன்னும் அந்த நேரம் வரலையா? நாவுகளை கட்டுப்படுத்தி புறம் பேசாம பொய் பேசாம ரப்பே, இது உன்னுடைய வார்த்தைகளை போதக்கூடிய உன்னை நினைக்கக்கூடிய நாக்குடா ரப்பே, இந்த கேவலமான இந்த விஷயங்களை இந்த களங்கமே இல்லாத இந்த விஷயங்களை செய்யக்கூடிய இந்த நாக்கு இந்த கேவலமான விஷயத்தையும் செய்தேடா ரப்பே அப்படின்னு சொல்லி திருந்தி பொய் சொல்லாம புறம் பேசாம திரும்பி வரக்கூடிய நேரம் இன்னும் வரலையா? இன்னும் அந்த நேரம் வரலையா சகோதரிகள்? நம்ம நேசிக்கக்கூடிய மனிதர்களையோ இல்ல நம்ம வெறுக்கக்கூடிய மனிதர்களையோ காயப்படுத்தாம உடைஞ்சு போன உறவுகளை சரி செய்யக்கூடிய நேரம் இன்னும் வரலையா? இன்னும் நமக்கு அந்த நேரம் வரலையா? இது என்னுடைய ரப்புடைய வார்த்தை. அல்லாஹ் என்கிட்ட பேசணும்ன்றதுக்காண்டி ஏதேதோ சொல்ல முயற்சி செய்யறானே, ஏதாவது ஒரு வார்த்தை என்னுடைய மனசை மாத்திராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முகவரியை தேடி போய் அல்குரானை திறந்து நம்மளுடைய ஒளியை பெறக்கூடிய நேரம் இன்னும் நமக்கு வரலையா? இன்னும் நமக்கு அந்த நேரம் வரலையா சகோதரிகளா? ஒரு தாயாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சரியான வழிகாட்டிகளாக வாழக்கூடிய அந்த நேரம் இன்னும் வரலையா? சும்மா அவங்களுடைய வயிற்றை நிரப்பக்கூடிய ஒரு மனிதர்களாத்தானே நம்ம இருக்கோம். பிள்ளைகளின் வயிற்றை நிரப்பக்கூடிய தாயாக அல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய மறுமையும் ஒளிவூட்டக்கூடிய வழிகாட்டிகளாக மாறக்கூடிய நேரம் இன்னும் நமக்கு வரலையா? இப்படியே சொல்றதா இருந்தா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நம்ம கேட்கலாம். இந்த நேரம் வரலையா? அந்த நேரம் வரலையா? பாவ மன்னிப்பு கேட்கிற நேரம் வரலையா? ரப்பு கிட்ட நெருங்குற நேரம் வரலையா? உன்னுடைய மரணத்தை நினைச்சு நீ அஞ்சி நடுங்குற நேரம் வரலையா? இங்க உன்னை சுத்தி இத்தனை பேர் இருக்காங்களே, மண்ணுக்கு கீழே போனா யாருமே இருக்க மாட்டாங்களே, நீயும் உன்னுடைய நல்ல அமல்களும் உன்னுடைய இந்த அல்குரான் அப்படின்ற இந்த ஃப்ரெண்டும் உன்னுடைய ரப்பு மட்டும்தானே இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நீ எப்படிதான் எல்லாத்தையும் சந்திக்க போற? அந்த இடத்துக்காக நீ என்னதான் வாழ்க்கையை தயார்படுத்தி வச்சிருக்க? இன்னும் அந்த நேரங்களுக்காக உழைக்கக்கூடிய நேரம் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசை உடைக்கக்கூடிய எத்தனையோ கேள்விகளை தொடர்ச்சியா நமக்கு நாமளே கேட்டுக்கலாம் சகோதரிகள். இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. இவ்வளவு விஷயம் கேட்டோம்ல, இவ்வளவு விஷயம் பார்த்தோம்ல, நம்மளுடைய ரப்பின் பக்கம் நினைத்து போய் அவனை நினைச்சு அஞ்சி நடுங்கக்கூடிய நேரம் இன்னும் வரலையா அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. அந்த நேரம் இன்னும் வரலையா? எப்ப வரும்? வந்துருச்சா? வார்த்தைகளா இல்லாம இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய செயல்களா அது மாறுமா? இப்ப கூட மாறல அப்படின்னா வேற எப்ப மாறும் சிஸ்டர்ஸ்? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அருளை எப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த ரமலானுடைய இரவுல கொடுத்திருக்கான். சுப்ஹானல்லாஹ். நம்முடைய நேரம் வந்துருச்சு. இந்த இரவு வந்துருச்சு. ரமலானுடைய இந்த மாதத்துல வந்துருச்சு. இந்த லெக்சர் கேட்டுதான் அப்படின்னு இல்ல. இந்த நினைவூட்டல இறைவன் கண்டிப்பா உங்களுடைய காதுகள்லயும் உங்களுடைய இதயத்திலையும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்ச நாள
இது நம்மளை தேடி வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நபிஸ்வல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வே சொல்லக்கூடிய ஹதீத் குட்சில என்ன சொல்றான் அப்படின்னா, ஆதமின் பிள்ளைகளே, என்னை நீங்க எப்பெல்லாம் கூப்பிடுறீங்களோ, என்னை நீங்க கூப்பிடுற அந்த காலகட்டம் எல்லாம் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். வானம் அளவுக்கு உயர்வாக நீங்க பாவம் செஞ்சாலும், பூமி அளவுக்கு ஆழமாக உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இறைவன் நமக்காக காத்துட்டு இருக்கான். அன்பான சகோதரிகளா, உங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள். உங்கள நிறைய பேரை நான் பார்த்ததில்ல. உங்கள சிலரை நான் பார்த்திருக்கேன். பார்க்காம இருந்தா கூட சுப்ஹானல்லாஹ், அல்லாவுக்காக உங்களை நேசிக்கிறேன் அப்படின்ற அடிப்படையில ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான் நான் வந்து உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். இப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் யாருமே இந்த சபையை விட்டு போகும்போது அல்லாஹ் கிட்ட நெருங்காம, அல்லாஹ் விட்டு தூரமா இருக்கக்கூடிய சில பாவங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா, அந்த பாவத்தோடயே ரப்பு கிட்ட இருந்து தூரமா போயிடுற மாதிரி ஒரு நெருக்கடிய இந்த செஷன் முடிகிறதுக்குள்ளேயே மாத்திட்டு போகக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம்ம எல்லாருக்குமே ஏற்படுத்தி கொடுக்கணும். தயவு செஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்த தேர்வு செய்யுங்க. ஏதாவது ஒரு விஷயத்த ரப்புக்காக நான் இந்த இடத்துல மாத்துறேன் அப்படின்னு சொல்லி நான் உறுதி எடுத்துக்கிறேன் அப்படின்ற அந்த தீர்மானத்தை ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செவரேறக்கூடிய அந்த நேரத்துல நினைச்ச மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம் சகோதரிகளா. நம்ம வாழ்க்கையோட ஒட்டுமொத்த பாவங்களை நான் விட்டு வெளியே வந்துடுறேன் அப்படின்னு இல்லைன்னா கூட ஏதாவது ஒரே ஒரு பாவத்தை நிறுத்திட்டு ஒரே ஒரு நல்ல விஷயத்த நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற சின்சியரான துவாவை ரப்பு கிட்ட நம்ம இந்த நேரத்துல இப்ப கேட்போம் சிஸ்டர்ஸ். இப்ப நம்ம ரப்ப கிட்ட சொல்லுவோம், பதில் சொல்லுவோம். பலா யா ரப்பி, நான் யா ரப்பி, மாறுற நேரம் வந்துருச்சுடா அல்லா, அந்த நேரம் வந்துருச்சுடா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு ரப்பு கிட்ட நம்ம அந்த வார்த்தைய அழகா இப்ப சொல்லுவோம் சிஸ்டர்ஸ். ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மளுடைய திரும்புதலை ரொம்ப சின்சியரான திரும்புதலா மாத்தணும். மனிதர்களுக்காக அல்லாம, பாராட்டுறதுக்காக அல்லாம, சுப்ஹானல்லாஹ், அது அவனுக்கானதை மட்டுமே அல்லாஹ் மாத்தணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இறைவன் நேசிக்கக்கூடிய மனிதர்கள்ல, அவங்க கிட்ட கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகக்கூடிய மனிதர்கள்ல உங்களுடைய பெயரையும் என்னுடைய பெயரையும் நம்முடைய குடும்பத்துடைய பெயரையும் ரொம்ப எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்ம துவா செஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, நம்ம வந்து நேத்து முஸாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையோட இணைந்த இறைவனுடைய பெயர்களை வந்து நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இன்னைக்கு ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அல்லாஹுடைய அநேக பண்புகள் வந்து ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வாழ்க்கையோட இணைஞ்சிருந்துச்சு. என்ன பண்புகள் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அல் கஃபூரா இருக்கான் அப்படின்றதும், அல்லாஹ் அத் தவ்வாபா இருக்கான் அப்படின்ற பண்பு ரெண்டும் இணைஞ்சு சுப்ஹானல்லாஹ் என்ன செஞ்சுச்சு. கஃபூர் அப்படின்னு சொன்னா, கஃபாரா அப்படின்றது வந்து திரையை நீக்குதல், இல்ல அப்படின்னு சொன்னா மறைத்தல் அப்படின்றதுதான் வந்து கஃபாரா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப அல்லாஹ் கஃபூரா இருக்கான் அப்படின்னு சொன்னா, நம்ம செஞ்ச பாவங்களை எல்லாம் வந்து அழிக்கிறது மட்டும் இல்லாம ரெக்கார்ட்ல இருந்து கம்ப்ளீட்டா நீக்கி மறைச்சிடறான். மலக்குமார்கள் எழுதக்கூடிய வானவர்களுக்கு கூட அந்த இடத்துல எழுதணும் அப்படின்ற அடையாளமே உணர முடியாத அளவுக்கு அல்லாஹ் வந்து கம்ப்ளீட்டா மறைக்கக்கூடிய அல் கஃபூரா ஹுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வாழ்க்கையில இருந்தான். அதனாலதான் ஹராம வந்து அவங்க தொடர்ந்து போகாம சுப்ஹானல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் வந்து கண்ணியப்படுத்தான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் வந்து அத்தவ்வாபாய், அவனை நோக்கி யாரு திரும்பி போறாங்களோ, அவன் பக்கம் யாரு திரும்புறாங்களோ, இப்ப வந்து இன்னைக்கு நைட்டு அல்லாவின் புறம் அல்லாவுடைய பக்கம் நான் திரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்புறதுக்கு ரெடியாக போறதுக்கு முன்னாடியே என் பக்கம் திரும்பி ரப்பு நிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இதுதான் அல்லாஹ் தவ்வாபா இருக்கான் அப்படின்றதுக்கான அழகான அடையாளம் சகோதரிகள். சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த மனிதர் வந்து அந்த செவரேறி ஒரு பாவம் செய்ய போற அந்த நேரத்துல அந்த அல் குரானுடைய வார்த்தை, அல்லாஹுடைய வார்த்தை நேரடியா அவர்கிட்ட போய் பேசுது. நேரடியா அவர்கிட்ட பேசுற அந்த நேரத்துல அவர் அல்லாவின் பக்கம் திரும்ப போறாரு அப்படின்ற அந்த திரும்புதலுக்கு முன்னாடியே அல்லாஹ் அவருடைய பக்கம் திரும்பி ரெடியா இருந்தனாலதான் அவருடைய மனசை மாற்றக்கூடிய அந்த அல் குரானுடைய வார்த்தைகள் மூலமா அவர்கிட்ட பேசியிருக்கான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஒரு அழகான திரும்புதல், எவ்வளவு ஒரு அழகான சந்திப்பு. அப்ப நம்ம மாறணும் அப்படின்னு நம்மளுடைய மனசுல வந்து அல்லாஹ் ஒரு சிந்தனையை போடுறான் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பக்கம் திரும்பி ரப்ப நம்மளை பார்த்துட்டு தயாரா நிக்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம் சகோதரிகள். எப்படி கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய குழந்தைய சந்திக்கிறதுக்காக கதவுக்கு அந்த பக்கம் அம்மா கைவிரிச்சு நிக்கிறாங்களோ, அப்ப பாவம் அப்படின்ற இந்த கதவு திறக்கும் போது அந்த குழந்தை எப்படி தாயுடைய கரத்துல போய் உட்கார்ந்துருமோ அது மாதிரி
அத்தவ்வாபா இருக்கக்கூடிய ரப்பின் பக்கம் நம்ம போறதுக்கு முன்னாடியே நம்மளோட ரப்பு நம்மின் பக்கம் திரும்பி நிக்கிறான். சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு இறைவனாதான் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருந்தான். மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் இவங்களுடைய வாழ்க்கையில அல் ஹாதியா இருந்தான். ஹிதாயத் கொடுக்கக்கூடியவனா இருந்தான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகின்றானோ அவருக்கு சுபஹானல்லாஹ் அல்லாஹ் நேர்வழியின் பக்கம் வழிகாட்டக்கூடியவனா இருக்கான். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு. தங்கமோ வெள்ளியோ வைரமோ பொக்கிஷமோ வீடோ காரோலாம் சிறந்த பரிசு இல்ல. ஹிதாயத் அப்படின்ற இந்த அழகான விஷயம்தான் ஒரு இறை நேசருக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த மிகச்சிறந்த பரிசு. சுபஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுக்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இல்ல. இருட்டா இருக்கையில வெளிச்சமா இருக்கையில நீ நல்லவனா இருக்கையில நீ கெட்டவனா இருக்கையில அப்படின்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் இல்ல. அல்லாஹ் மட்டும் ஒருத்தருக்கு நேர்வழி காட்டணும்னு நாடிட்டான் அப்படின்னா அது எந்த தருணத்துல எப்படி இருந்தாலும் இறைவன் நேர்வழி காமிச்சிருவான். ஒவ்வொரு நேரமும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படின்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறோமே, ரப்பே எங்களுக்கு நேர்வழி காட்டுடா அல்லாஹ் அப்படின்னு ஓதுறோமே, அதை உணர்ந்து ஓதுறோமா? உணர்ந்து ஓதக்கூடியவங்களா இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் 17 தடவை அல்லாஹ் கிட்ட நேர்வழியை கேட்கிறோம். 17 தடவையில ஒரு 7 தடவையாவது நேர்வழியை தான் கேட்கிறோம். ரப்பே என்னை கைவிட்டுறாதுடா அல்லாஹ், இல்ல சரியான பாதையில நீ கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற அல்லாஹ் அப்படின்னு கேட்கிறோன்றத ஒவ்வொரு நாளும் ஒரு 7 தடவை ரியலைஸ் பண்ணிட்டா கூட ரப்ப ஒரு தடவை கேட்டாலே வாரி வழங்கி கொடுக்கிறவனே திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்குமே, நம்மளே இப்படி பாவத்திலே அப்படியே விட்டுருவோம். ஆனா நமக்குதான் உணர்ந்து நம்ம கேட்கறது இல்லையே. அதோடைய அர்த்தம் தெரிஞ்சாலும் சரி, நம்ம தொழுகையை நிறைவேற்றணும் முடிக்கணும் அப்படின்ற ஒரு கடமையா நினைச்சு கடந்து போயிடுறதுனால ஒவ்வொரு நாளும் 17 தடவை வெறும் ஃபர்லோடைய தொழுகைகள்ல மட்டும் ஒரு இறை நம்பிக்கையாளர் அல்லாஹ் கிட்ட இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படின்ற பிரார்த்தனையை உணர்ந்து கேட்கக்கூடியவங்களா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய ரப் நமக்கும் அல்ஹாதி ஆயிருப்பான் சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ். நாலாவது அழகான பண்பு என்ன அப்படின்னா ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வாழ்க்கையில அல்லாஹ் அல் பாரியா இருந்தான். அல் பாரியூவா இருந்தான். அல் ஹாலிக் அப்படின்னா படைப்பாளன். அல் முசவ்விர் அப்படின்னு சொன்னா உருவம் அமைப்பவன். அல் பாரி அப்படின்னு சொன்னா தோற்றுவிப்பவன். ஒரு விஷயம் இல்லவே இல்லை அப்படின்னா அதை புத்தம் புதுசா அதோடைய வேர்கள்ல இருந்து முளைப்பிக்க கூடியவன் தான் அல் பாரிவு. அப்ப அல்லாஹ் அல் பாரிவுவா ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வாழ்க்கையில இருந்தனாலதான் எது உடைஞ்சிச்சோ அதை மட்டும் சரி செஞ்சுட்டு விட்டுறல. திருடனா இருந்தவரை திருடாத மனிதனா நல்ல மனிதனா மாத்திட்டு விட்டுறல. புத்தம் புதுசா அவரை முழுசா திரும்பி வேர்ல இருந்து அழகா உருவாக்கி அப்படியே புதுசா படைச்சிட்டான். புதுசா படைச்ச மாதிரி அவருடைய ஆன்மாவுக்கு ஒரு அழகான தோற்றத்தை ரப்பு கொடுத்துட்டான். சகோதரர் சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் ஒரு கிரிமினல் ஒரு வழிப்பறி கொள்ளைய வழிகாட்டக்கூடிய மஸ்ஜிதுல் ஹரமுடைய இமாமா மாத்தக்கூடிய அளவுக்கு இவ்வளவு ஒரு புத்துயிர் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டுச்சு. சுப்ஹானல்லாஹ். இந்த 4 பண்புகளோட தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வாழ்க்கையில அன்பான அழகான கருணை காட்டக்கூடிய புதுசா அவங்களுக்கு உருவம் புதுசா அவங்களுடைய ஆன்மாவுக்கு ஒரு அழகான தோற்றம் கொடுக்கக்கூடிய இறைவனா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். இது ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வாழ்க்கையில மட்டும்தானா? இல்ல, ரப்பு நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த 4 பண்புகளையும் நிரூபணம் செய்யக்கூடிய இறைவனாதான் இருக்கான். ஆனா அதை உணரக்கூடிய மனிதர்களாக நீங்களும் நானும் தான் இன்ஷா அல்லாஹ் மாறணும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, இன்றைய இரவுல சில பிரார்த்தனைகளோடு இந்த அமர்வை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்ல சொல்ல உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்க திரும்பி சொல்லுங்க. இல்ல அப்படின்னு சொன்னா அதை நீங்க அமைதியா செவியேற்றுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. எங்கள் இறைவனே, நீயே மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புபவன், எனவே எங்களை மன்னிப்பாயாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்கள் இறைவனே, எங்கள் இதயங்களுக்கு நீ நேர்வழி காட்டிய பின் அதை வழி தவறச் செய்து விடாதே. நிச்சயமாக நீயே வாரி வழங்கக்கூடிய வஹாபாக இருக்கின்றாய். ரப்பனா ஆத்தீனா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகீனா அதாபன்னார். எங்கள் இறைவனே, எங்களுக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் நன்மையையும் சிறந்ததையும் மட்டுமே தருவாயாக. எங்களை உன்னுடைய நரக நெருப்பின் வேதனையிலிருந்து தண்டனையிலிருந்தும் பாதுகாப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் இறைவனே,
இன்றைய இரவு ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்ற அழகான ஆன்மாவின் வாழ்க்கை வரலாறை எங்களுக்கு நீ எங்களுடைய இதயங்கள்ல நீ புகுத்தி இருக்க ரப்பே. ரப்பே, ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு இரவுல நீ திருப்புமுனையை ஏற்படுத்தினியோ அதே மாதிரி இன்றைய இரவுல எங்களுடைய வாழ்க்கையிலையும் திருப்புமுனையை ஏற்படுத்திட மாட்டியா அப்படின்ற நப்பாசையில உன்கிட்ட கையேந்தி நாங்க நிக்கிறோம் ரப்பே. ரப்பே, எங்களுடைய முழு ஆன்மாவையும் நாங்க உன்கிட்ட சரணடைஞ்சிட்டோம் அல்லாஹ். எங்களுடைய முகங்களோட சேர்ந்து எங்களுடைய மொத்த உயிரையும் நாங்க உன் முகத்தின் பக்கம் திரும்பி நிக்கிறோம்டா அல்ல ரப்ப. எங்களுடைய இறைவனை உன்னை தவிர எங்களுடைய செயல்களுக்காக நாங்க வேற யாருமே நம்பி இல்ல ரப்பே. நீதான் எங்களுடைய அல் வக்கீலா இருக்க. அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய இறைவனை, எங்களுடைய படைப்பாளனே, இன்றைய இரவு எங்களுடைய எல்லா காயங்களோடும் எல்லா வழிகளோடையும் எல்லா உடைதலோடையும் உன்னின் பக்கம் திரும்பி நிக்கிறோம் ரப்பே. ரப்பே, எங்களை நீ முதல்ல படைச்ச அன்னைக்கு நாங்க இந்த பூமியில பிறக்கும் போது எப்படி பாவங்களே இல்லாத களங்கம் இல்லாத இன்னசென்டான ஆன்மாக்களா இருந்தோமோ அதே மாதிரி எங்களை நீ திரும்பி களங்கம் இல்லாத ஆன்மாக்களாக மாத்தி தடலாம். தோற்றுவிப்பவனே, எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கலங்கங்களையும் எல்லா காயங்களையும் எல்லா வழிகளையும் எல்லா பாவங்களையும் சரி செஞ்சு சுப்ஹானல்லாஹ் ஃபித்ரா அப்படின்ற அந்த அழகிய நிலையில எங்களை நீ மீண்டும் தோற்றுவை எங்கள் இறைவனை. அல் முசவ்விர், உருவம் அளிப்பவனே, இல்ல அப்படின்னா எங்களை அழகாக்கக்கூடியவனே, எங்களை ஃபித்ரா அப்படின்ற அந்த அழகிய நிலையில் மீண்டும் நீ புதுப்பித்து தா எங்கள் இறைவனை. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளே, இந்த நேரத்துல இறைவன் கிட்ட வாழ்வையும் மரணத்தையும் தரக்கூடிய நம்மளுடைய இறைவன் கிட்ட வாழும் காலமெல்லாம் அவன் நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையும் மரணிக்கிற நேரமும் அவனுடைய நேசத்திற்குரிய மனிதர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மளை இந்த பூமியில படைக்கும் போது எப்படி ஃபித்ரா அப்படின்ற அந்த பரிசுத்தமான நிலையில படைச்சானோ அதே மாதிரி இன்றைய இரவுக்கு அப்புறமும் மரணம் வரைக்கும் போதும் அந்த அழகான பரிசுத்தமான நிலையிலேயே நம்மளை நிலைச்சிருக்க செய்யணும் அப்படின்ற பிரார்த்தனையோட இந்த அமர்வை நான் நிறைவு செய்யறேன். கேட்டதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ். நாளை முகவரியை தேடி அப்படின்ற இந்த தலைப்புக்கு கீழே இன்னொரு அழகான மனிதருடைய வாழ்க்கையில அல்லாஹ் எப்படி திருப்புமுனையை ஏற்படுத்தினா அப்படின்றத சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ தூபு இலைக். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த சமியுல் அலீம். எங்கள் இறைவனை, எங்களிடமிருந்து இப்பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே செவியேற்பவனும் நன்கு அறிபவனுமாக இருக்கின்றாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.